வார் அப்டேட் ரஷ்யா உக்ரைன் வார் அப்டேட். இந்த வார் அப்டேட் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ நாள் ஆகி என்னடா ரஷ்யா இன்னும் உக்ரைனை பிடிக்காமல் இருக்காங்களே அப்படின்னு பார்த்தா இந்த கேம் பிளானே வேறங்க. டோட்டலாகவே இந்த கேம் பிளானை புரிஞ்சுக்கோங்க. இது உக்ரைனுக்கோ இல்லாட்டி ரஷ்யாவுக்கு எதிரான போர் தான். ஆனால் ரஷ்யா நடத்துவது உக்ரைனுக்கு எதிரான போர் கிடையாது. உக்ரைனுக்கு யார் யார் சப்போர்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிரான ஒரு போர். அவங்கள எப்படி வீழ்த்தலாம், நேரடியாக யுத்தத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. அவங்கள ட்ரைன் பண்ண வைக்கிறது, அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் கொண்டு வர்றது. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட இப்போ ஏதாவது உதவிகள் இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் சேர்ந்து இன்றைக்கி உதவிகள் செய்ய போகலான்னு பார்த்தா ஹங்கேரி அங்கே ஒரு முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்டுறான். எதுக்குன்னு கேட்டால் இவ்வளோ நாள் நீ செலவழிச்ச தொகைக்கு கணக்கு வையப்பா, கணக்கை வச்சுட்டு அடுத்த உதவியை செய்யப்பா அப்படிங்கிறாங்க. நியாயமான கோரிக்கை ஹங்கேரி கேட்பது. அப்போ ஹங்கேரி கண்டிப்பாக வீட்டோ பண்ணிடுவாங்கங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தெரியுது. அடுத்ததா ஒரு 30,000 பேருக்கு வேணால் நான் ட்ரைனிங் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி யூகே கிளம்பி வந்திருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு ப்ராஜெக்டெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல நாடுகள் உக்ரைனுக்கு பின்னாடி இருக்காங்க. பார்ப்பதற்கு ஒரு முகம், எனக்கு 50 முகங்கள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லலாம், கெத்தா சொல்லலாம். ஏன்னா உக்ரைன் கான்டாக்ட் குரூப் 50 நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிகிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த கள நிலவரம். இது ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எதிர்த்து அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி போயிட முடியாது. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஈவெண்ட்டும், ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு நாட்டினுடைய எதிர்கால திட்டத்தை, அவங்களுடைய செலவுகளை, அவங்களுடைய மிகப்பெரிய அவங்களுடைய சேமிப்புகளை, இது எல்லாத்தையுமே கரைய வைக்கக்கூடிய ஒரு யுத்தமாக பார்க்கலாம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர். இஸ்ரேல் காசா பிரச்சனை அது 2 நாட்டு பிரச்சனை தான். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது 50 நாடுகள் வர்சஸ் ஒரு நாட்டு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துடலாமா? முதல் விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிப்ரோ ரிவர் அப்படிங்கிற அந்த ரிவர் பக்கமாக பெரிய அட்டாக் அப்படிங்கிறது மறுபடியும் நடந்திருக்கு. இந்த நிப்ரோ ரிவர், ஆவ்திகா, அதே மாதிரி கர்சன் பகுதி, ஒடிசா, இது எல்லாமே முக்கியமான நகரங்கள். அதனால தான் இந்த இடத்துல மறுபடியும் தாக்குதல் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு சீசன் மாதிரி ரஷ்யா உள்ளே போவாங்க, ரஷ்யா அங்கே கொஞ்சம் ஆக்கிரமிப்பு செஞ்சு அது அவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. திடீர்னு பார்த்தா உக்ரைன் அவங்களுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ் 4 மாதம் 5 மாதம் உட்காந்து கவுண்டர் ஒஃபென்சிவ் செய்வாங்க. ரஷ்யா கொஞ்சமாக வெளியில் வரும், மறுபடியும் ரஷ்யா உள்ளே போகிறாங்க. ஏன்னா வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ரிவர் பக்கமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள் எல்லாம் இவங்க கண்டிப்பாக கன்சோலிடேட் பண்ணணும். அப்போ அதுக்கு தகுந்தது மாதிரியான இடங்களை தேர்ந்தெடுத்து ரஷ்யா தாக்குதலை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா உள்ளே வருவாங்க அப்படிங்கிறது தெரியும். வின்டர் சீசன் போது அவங்களுடைய அடுத்த கட்ட காய் நகரத்தில் இவங்க செட்டில் ஆகிறது. வின்டர் சீசனில் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. ஒரு இடத்த செட்டில் பண்ணி அந்த இடத்த சுற்றி அவங்களுக்கான ஆயுதங்களை பலப்படுத்தி வைப்பது, எதிரி நாட்டவர்கள் அதிகமாக இங்கே தாக்குதல் செய்யாமல் இருப்பதற்கு அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கான்செப்டாக இருக்கும். அப்போது இங்கே செட்டில் ஆகிட்டாங்களா, அடுத்ததாக லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸை வச்சு இல்லாட்டி ட்ரோன்ஸை வச்சுலாம். அதிகமாக ட்ரோன்ஸ் இங்கே வேலைக்கு ஆகாது வின்டர் சீசனில். பட் இப்போ ஆல் வெதர் ட்ரோன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதால் அதுவும் இப்போ வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெரிய அளவில் பேசப்படும். அப்போ லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், ஆர்டிலரி கன்ஸ், இதெல்லாமே அவங்க சேமித்து வைத்திருப்பார்கள். அதே மாதிரி ரஷ்யாவும் சேமித்து வச்சுருக்காங்க. ரஷ்யாவுக்கு வடகொரியா கொடுத்துருக்காங்கப்பா, லட்சக்கணக்கான ஷெல்ஸை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டை அமெரிக்கா, தென்கொரியா இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்படி தான் இந்த யுத்தம் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது தான் யூகே என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய ஆப்ரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் வழியாக கிட்டத்தட்ட 30,000 உக்ரைனுடைய புதிய வீரர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போது புதிய அப்படிங்கிற வார்த்தையை நான் தான் சேர்த்துருக்கேன். ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மட்டும்தான் யூகே சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரிக்ரூட்மெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சிக்கலாம். ஏன்னா இருக்கக்கூடிய வீரர்களுக்கு இங்கே இந்த ஆப்ரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் வழியாக எந்த விதமான புது விதமான ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா நடப்பது யுத்தத்தில் புது ட்ரைனிங் அப்படிங்கிறதுலாம் இங்கே இல்லவே இல்லை. எல்லாமே ஒரே மாதிரி தான். அவனை அடிக்கிறோம், அவன் எதிரிகளை வீழ்த்துகிறோம், இதுதான். அப்போ புதுசாக அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் எடுக்கப்பட்டு அந்த வீரர்களுக்கு ஒரு 30,000 பேருக்கு யூகே என்ன செய்ய போகிறாங்க, இனிஷியலாக சில பல ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. அதை தான் ஆப்ரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தா வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூகே மட்டும் கிடையாதான். யூகே கூட 10 நாடுகள் சேர்ந்து இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான பண உதவிகள், அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, யூனிஃபார்ம் இதெல்லாமே வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது தான் இவங்களுடைய பிளான். ஸோ இப்போவும் பாருங்களேன், யூகே அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் இன்டர்ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் ஹெட்டிங்காக காண்பித்திருப்பார்கள். ஆனால் அதுக்கு பின்னாடி 10 நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி பல நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவை அழிச்சிடணும். இப்போ புட்டின் அவர்கள் 2024 பிரசிடெண்ட்டாக மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா அதுக்கான தருணங்கள் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் 2024 இந்த ரஷ்யா உக்ரைன் போரை வளர்த்து வர்றதுக்கு புட்டினுக்கு இஷ்டம் இல்லை. புட்டின் அவர்களுக்கு அதில் சந்தோஷம் இல்லை. இந்த யுத்தம் அப்படிங்கிறது இதோடையே முடிச்சுக்கலாம், அடுத்த எலெக்ஷனுக்கு கண்டிப்பாக யுத்தத்தை வச்சு முன்னிறுத்தி எந்த விதமான வாக்குறுதியும் கேட்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பல செய்திகள் அடிபட்டுட்டு தான் இருக்குது. பட்
புட்டின் அவர்களுக்கு எதிராக ஒரு அதிபர் அப்படிங்கிறத இப்போது நினச்சி பார்க்க முடியலை. பட் அங்கே இருக்கக்கூடிய நாடு, அந்த நாட்டினுடைய அரசியல், அந்த அரசியலினுடைய யதார்த்த களம் அப்படிங்கிறத பொறுத்து எது வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். புட்டின் அவர்கள் சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி கிரெம்ளின்லாம் போய் உட்காரல. அவரும் டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்குறார், நிறைய கேள்விகளை எதிர்கொள்கிறார். அவர் அடுத்ததாக இன்னைக்கு வந்து உக்ரைன் பார்டர் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிருக்காரு. போய் நிறைய டிஸ்கஷனில் ஈடுபட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 40 ஷாஹித் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ரஷ்யா என்ன செஞ்சுருக்காங்க, உக்ரைனுக்கு எதிராக ஏவி இருக்காங்க. அதில் 16 அவங்கள வந்து தாக்கிருச்சான். மீதம் இருக்கும் 24 அப்படிங்கிறத அவங்க அழிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை உக்ரைனுடைய அரசாங்கம் வெளியில் விட்டுருக்காங்க. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சிவிலியன்ஸ் ஹோம் மேலே தான் இந்த 16 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இதில் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தேன். அது ஏன் அப்படின்னா, நான் முதலே சொன்னேன், பவர் கிரிட் இல்லாட்டி ரொம்ப முக்கியமான இடங்கள், அதை தான் இனிமேல் ரஷ்யா தாக்குதல் செய்வாங்க. வின்டர் சீசனில் வந்து சும்மா அழிவு ஏற்படுத்துதல் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த 620 நாட்கள் ஆயிடுச்சா யுத்தம் தொடங்கி. இந்த 600 நாட்களுக்கும் சேர்த்து அங்கே எத்தனை மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 மனிதர்கள் உக்ரைனுடைய சாதாரண குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஒரு யுத்தம், இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் தொடங்கி 30 தினங்களில் 10,800க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ரஷ்யா செய்வது இனப்படுகொலையா, இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலையா? ரஷ்யா இங்கே வந்து அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்களா, இல்லை இஸ்ரேல் அவங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்காங்களா? ஆனால் உலகத்தில் இந்த செய்திகள் எப்படி பரப்பப்படுகிறது, அதை நம்ம எப்படி பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த நோட்டம் உங்களுடைய பார்வைக்கு நான் இங்கே யோசிக்க வைக்கிறேன். வேறு எதுவுமே இல்லை. என் வேலை அதுதான். உங்ககிட்ட வந்து சில செய்திகள் சொல்கிறது, அந்த செய்திகளை கேட்டு நீங்கள் அடுத்த செய்திகளை பார்ப்பது. அப்படி பார்க்கும்போது விக்கி அப்படி சொன்னானே, அப்போ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களுடைய பகுத்தாய்வு தன்மையை பயன்படுத்துவது. இதுதான் நம்முடைய மெயின் எய்ம். இதை நம்ம சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஒரு நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோங்கிறது அர்த்தம். அவன் சொல்கிறதா நீ நம்பணும், இதுதான் உண்மை, இதுதான் செய்தி, இதை நம்பக்கூடாது. அவங்க ப்ரொப்பகண்டா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். யோசிங்க, யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது போய், எந்த நியூஸ் சேனலில் நம்பலாம், எந்த நியூஸ் சேனலில் நம்பக்கூடாது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்கள். இந்த ஆராய்ச்சி நாளைய தலைமுறைக்கு நம்ம பாருங்களேன், அதாவது நெருப்பை பார்த்தா பயப்படணும் அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலாக தொட்டறிவு மூலமாகவோ பட்டறிவு மூலமாகவோ சொல்லறிவு மூலமாகவோ வந்திருக்கும். ஆனால் நம்முடைய குழந்தைக்கு அதை நம்ம பரப்பி விடுறோம். அதே மாதிரி இந்த பகுத்தாய்வு தன்மை நாளைக்கு நம்ம குழந்தைக்கு வரும்போது அவன் பெரிய ஒரு தலைவராக மாறிடலாம். எவ்வளோ பெரிய தலைவராக மாறிடலாம், எத்தனை பேருக்கு அவன் சொல்லிக் கொடுப்பான், எத்தனை பேருக்கு, எத்தனை குழந்தைகளுக்கு அவள் வந்து இப்படி டியூஷன் எடுப்பா, இதெல்லாம் இப்படி இருக்குப்பா, நம்ம இப்படி தான் செய்யணும், இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்த வேண்டும், இந்த மாதிரி சாதிக்கணும், இந்த மாதிரி மிசைல்ஸை கண்டுபிடிக்கணும். எல்லாம் கண்டுபிடிப்பு தானே. இந்த மிசைல்ஸை வச்சு தான் அமெரிக்கா வல்லரசே ஆயிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஸ்டேல்மேட். இந்த ஸ்டேல்மேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை 2 நாடுகளுமே புறக்கணித்திருக்கிறார்கள். அந்த பக்கமும் இந்த பக்கமும் யுத்தத்தை எடுத்து செல்ல முடியாத நிலைமை தான் ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டேல்மேட்லாம் கிடையாதுப்பா, யுத்தம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா ஸ்டேல்மேட் ஆயிடுச்சுன்னா உக்ரைனுக்கான உதவிகள் கிடைக்காது, அப்படியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால தான் உக்ரைன் இதை மறுத்திருக்காங்க. தைவானும் செக்கு குடியரசும் சேர்ந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், உக்ரைனில் இருக்கக்கூடிய ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தைவானுக்குள்ளே ஒரு 1 லட்சம் இந்தியர்கள் அலோவ் பண்ணப்படலாம், 10,000லேருந்து 1 லட்சம் இந்தியர்கள் அலோவ் பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேலும் 10,000லேருந்து 1 லட்சம் இந்தியர்களை வேலைக்கு புதிதாக நாங்கள் எடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் உக்ரைன், இவங்க இந்த 2 நாடுகளுக்கு இடையே வெப்பன் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று நடக்க போகுது அடுத்த மாதம். வெப்பன் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ எனக்கு தேவையான வெப்பன்ஸ், அந்த வெப்பனை வச்சு நான் என்ன அடிச்சிருக்கேன், அதை வச்சு நான் என்னெல்லாம் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் சொல்லுவாங்க. அப்போ அமெரிக்கா சொல்லுவாங்க, உனக்கு இப்போ இந்த வெப்பன் தான் கொடுக்க முடியும், இந்த வெப்பன் கொடுக்க முடியாது, இந்த வெப்பனுடைய டார்கெட் இப்படி இருக்கும், இந்த வெப்பனுடைய ட்ரைனிங் இவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைன்ட்டு சொல்லுவாங்க. உக்ரைன் அதுக்கு சம்மதித்தார்கள் என்றால் கிரெடிட் வழியாகவோ இல்லாட்டி நன்கொடை வழியாகவோ அந்த வெப்பன் உக்ரைனுக்கு கொடுக்கப்படும். டீல், பேக்கரி டீல் மாதிரி தான். ஆனால் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, அமெரிக்காவும் சீனாவும் மீட்டிங்கை நடத்த போகிறாங்க. அடுத்த மாதம் தான் உக்ரைனும் அமெரிக்காவும் மீட்டிங்கை நடத்த போகிறாங்க. அப்போ அடுத்த மாதம் வர உக்ரைன் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒர்க் அரவுண்ட் இருக்குது. ஐரோப்பியன் யூனியன் சொல்லியிருக்காங்க, ஹங்கேரி ஒரு வேளை நாங்கள் கொடுக்குற காசுக்கு வீட்டோ பண்ணிட்டாங்கன்னா, காசு கொடுக்கக்கூடாது கணக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி வீட்டோ பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான ஒர்க் அரவுண்டு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ட்ரோன். இன்றைக்கி கிரீமியாவில் ஒரு ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு போட்டை ஒரு ட்ரோன், உக்ரைனுடைய ட்ரோன் அழித்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேட்டோ ஸ்பெண்டிங், ஜெர்மனியினுடைய நேட்டோ ஸ்பெண்டிங், ஸ்கோல்ஸ் அவர்கள் இன்றைக்கி ஒரு அட்ரஸிங் கொடுத்துருக்கார். எஸ், ஜிடிபியில் 2% அப்படிங்கிறத நான் என்ன செஞ்சுட்டேன், இதோ டிஃபென்ஸுக்காக ஒதுக்கி விட்டேன், நேட்டோவில் நான் பெரிய ஆளாயிட்டேன், நேட்டோ லெவலுக்கு நாங்கள் எங்களுடைய பட்ஜெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு இனிமேல் ஜெர்மனியால் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், சில பல நாடுகளுடைய உதவிகள் இல்லாமல் தனியாக நகர முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி தான். காசாவை பொறுத்த வரைக்கும் இப்போ யுத்தம் நடந்துட்டுருக்கு. அப்போ உக்ரைனில் சில காசா பாலஸ்தீனியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க மறுபடியும் காசாவுக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற நிலைமை வரும்போது உக்ரைனில் இருக்கக்கூடிய அந்த
அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் இந்த யுத்த பூமியிலேருந்து அந்த யுத்த பூமிக்கு போகணுமா, அது எங்களை வேண்டான்னு சொல்லலாமே அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. ஒரு கார்கோ ஷிப் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஆன்டி ரேடார் மிசைல் தாக்குதலால் மிகப்பெரிய அளவில் சேதத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக உக்ரைன் மற்றும் போலந்து, இந்த பார்டரில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ட்ரக் டிரைவர்ஸுக்கான ப்ரொட்டஸ்ட் தான். அந்த ப்ரொட்டஸ்ட்டை சீக்கிரமாக முடிக்கலைன்னா உக்ரைன் பார்டர் மற்றும் போலந்து, இவங்க 2 பேர் உக்ரைன் மற்றும் போலந்துக்கு இடையே ஒரு பெரும் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்டர் மூவ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நிறைய அப்டேட் பார்த்துருக்கோம். இந்த அப்டேட் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.